நாம் படித்து அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்களையும் இதுவரை நாம் அறிந்து கொள்ளாத செய்திகளையும் அழகு தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். சென்னை வேளச்சேரியில் நடைபெற்ற ஒரு திருமண விழாவில் மணமக்களை வாழ்த்துவதற்காக மேடையில் அமர்ந்திருந்த போது எனக்கு முன்னால் அவர்களை வாழ்த்தி பேசிய ஒரு நண்பர் வித்தியாசமான ஒரு வாழ்த்தை முன்வைத்தார். அவர் அறிவியல் துறை சார்ந்தவர். அவருடைய பெயர் பாரி வள்ளல் என்பது. அவர் பேசுகிற போது எப்படி மணமக்களை வாழ்த்தினார் என்றால், தேவையான அளவு செல்வங்களை பெற்று வாழ்க என்று வாழ்த்தினார். மேலோட்டமாக பார்க்கிற போது கொஞ்சம் கஞ்சத்தனமாக வாழ்த்துகிறாரோ என்று தோன்றும். பொதுவாக வாழ்த்துகள் எப்படி அமைகின்றன என்பதை நாம் அறிவோம். எல்லா நலமும் பெற வேண்டும், எல்லா வளமும் பெற வேண்டும், 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்றெல்லாம் வாழ்த்துகிற வாழ்த்துக்களைத்தான் நாம் திருமண வீடுகளில் பார்த்திருக்கிறோம். தேவையான அளவுக்கு செல்வத்தை பெற்று வாழுங்கள் என்று அவர் வாழ்த்துகிற போது அது ஒரு பொருள் பொதிந்த வாழ்த்தாக எனக்கு பட்டது. காரணம், செல்வம் என்பதே நம் தேவையை பொறுத்தது தான். தேவையற்றவைகள் எல்லாவற்றையும் வீட்டில் வாங்கி குவித்து வைத்தால் அவை செல்வமாகாது, ஒரு கட்டத்தில் சுமையாக ஆகி போய்விடும். எது பயன்படுகிறதோ அதுதான் செல்வம், எது தேவையோ அதுதான் செல்வம். இந்த புரிதல் இருக்குமானால் நம் நாட்டிலே இருக்கிற நுகர்வு கலாச்சாரம், இந்த கன்சியூமிங் கல்ச்சர் என்று சொல்கிறார்களே ஆங்கிலத்தில், அந்த நுகர்வு கலாச்சாரமே அடிபட்டு போகும். இந்த நுகர்வு கலாச்சாரம் என்பதுதான் இன்றைக்கு நாட்டில் இருக்கிற பல்வேறு கேடுகளுக்கு காரணமாக இருக்கிறது. தேவையில்லாத பொருள்களை எல்லாம் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை பணத்தின் தேவையை மிகுதியாக்குகிறது. கூடுதல் பணம் தேவை என்கிற போது அந்த பணத்தை எப்படியாவது ஈட்ட வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. எப்படியாவது என்று முடிவுக்கு வந்தவுடனேயே அது நேர்வழியிலே தான் இருக்க வேண்டும் என்கிற கவலை அற்றுப்போய்விடுகிறது. லஞ்சம் வாங்கலாம், திருடலாம், அல்லது மற்றவனை ஏமாற்றலாம், எப்படியாவது பணம் சேர்க்க வேண்டும், எப்படியாவது சேர்த்த பணத்தில் எல்லா பொருள்களையும் வாங்கிவிட வேண்டும் என்கிற இந்த மனநிலையை உடைப்பதற்கு அடிப்படையான நோக்கு என்ன என்றால், தேவையான அளவிற்கு செல்வம் இருந்தால் போதும் என்கிற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்பதுதான். வாழ்த்துகிற போது கூட நேரடியாக அப்படி சொல்லி வாழ்த்துவது பொதுவான மேடைகளிலிருந்து வேறுபட்டிருந்தாலும் அதுதான் சரியானதாக இருக்கிறது. எந்த பொருள் யாருக்கு செல்வம் என்பதை தேவையை பொறுத்து தான் தீர்மானிக்க முடியும். பசியோடு இருக்கிறவனுக்கு உணவு தான் செல்வம். அந்த நேரத்தில் அதனை காட்டிலும் பெரிய செல்வம் உலகத்தில் கிடையாது. கடும் பசியோடு ஏதேனும் ஒன்று வேண்டும் உண்பதற்கு என்கிற நிலையில் இருக்கிற ஒருவனிடம் போய் நீங்கள் எவ்வளவு விலை உயர்ந்த வைர நகைகளை கொடுத்தாலும் அது சுமையே தவிர அந்த நேரத்தில் அவனுக்கு அது செல்வமாக ஆகாது. எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் வைரத்தை நொறுக்கி யாரும் தின்ன முடியாது, தின்ற பிறகு யாரும் உயிர் வாழவும் முடியாது. எனவே வைரம் ஒரு கட்டத்தில் ஒருவருக்கு அது செல்வமாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட எது தேவையோ அது செல்வம் என்பதைத்தான் பாரதி மனத்தில் வைத்து கொண்டு கண்ணன் பாட்டிலே போகிற போக்கில் ஒற்றை வரியை சொல்லுவான். கண்ணன் என்றால் யார் என்றால் பசிக்கு உணவு, மழைக்கு குடை என்று சொல்லுவான். மிக எளிமையான வரி. பசிக்கு உணவும் மழைக்கு குடையும். மழை நேரத்திலே யார் கண்ணன்? குடைதான் கண்ணன். பசி நேரத்திலே உணவுதான் கண்ணன். எனவே தேவைதான் அந்த ஒன்றை அது செல்வமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது. ஒருவனுக்கு செல்வமாக இருக்கிற ஒரு பொருள் இன்னொருவனுக்கு சுமையாகவும் ஆகும். அவன் சேர்ந்த துறையை பொட்டியும் அவனுடைய வாழ்க்கை முறையை ஒட்டியும் ஒரு பொருள் செல்வமாகவோ அல்லது தேவையற்ற சுமையாகவோ மாறுகிறது. படிக்கவே தெரியாத ஒருவனுக்கு புத்தகம் சுமைதான். புத்தகம் அறிவு என்று நாம் சொல்லுகிறோம். அறிவின் ஒரு பகுதிதான் நூல். ஆனால் படிக்கவே தெரியாத ஒருவனுக்கு நூல் ஒரு சுமையாகத்தான் ஆகிப்போகும். அதுபோல அவரவரினுடைய வாழ்க்கை நிலையை, வாழ்க்கை முறையை ஒட்டித்தான் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. எனவே எல்லா செல்வமும் ஒருவனுக்கு வந்து சேர வேண்டும் என்று வாழ்த்துவது மிகையான வாழ்த்து, செயற்கையான வாழ்த்து. நாம் வாழ்த்துகிற போது பல நேரங்களில் செயற்கையாகத்தான் வாழ்த்துகிறோம்.
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்பது ஒரு வைணவ மரபாக இருக்கலாம். அதை நாம் வாழ்த்துவதும் கூட ஒரு பெருமிதமாகத்தான் வாழ்த்துகிறோமே தவிர வாழ்த்துகிறவனுக்கும் வாழ்த்தப்படுகிறவனுக்கும் அது உண்மையில்லை என்று புரியும். யாராலும் பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு வாழவே முடியாது என்கிற உண்மை விளக்கித்தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. நீண்ட காலம் வாழ்க என்பதைத்தான் நாம் அப்படி சுருக்கமாக சொல்லுகிறோம், அவ்வளவுதான். 4 பேர் என்ன நினைப்பான் என்று கேட்டால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட 4 பேர் என்று அதற்கு பொருள் இல்லை. 4 பேர் என்றால் பொதுவாக அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்கள், உன்னை அறிந்தவர்கள், உன் உறவினர்கள், உன் நண்பர்கள், எப்படி வேண்டுமானாலும் அதற்கு பொருள் வைத்து கொள்ளலாம். அதுபோலத்தான் பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு என்பதெல்லாம் நீண்ட நாள் என்கிற அந்த ஒற்றை சொல்லினுடைய விரிவு என்று அவ்வளவுதான் பார்க்க வேண்டும். அப்படி வாழ்த்துகிற அந்த இயல்பைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் என்றைக்கும் தேவைக்கு ஏற்ற பொருளும் திறமைக்கு ஏற்ற புகழும் இருந்தால் மனிதன் கெட்டுப்போக மாட்டான் என்பது இயற்கையான விதி. மனிதர்கள் பல நேரங்களில் கெட்டுப்போவதற்கான அடிப்படை காரணமே இவை இரண்டும் கூடுதலாக வந்து சேர்ந்து விடுவதுதான். மனித வாழ்க்கையில் பொருளும் தேவை, புகழும் தேவை. ஆனால் இரண்டும் எல்லையை மீறுகிற போது அதில் பல்வேறு சிக்கல்கள் வந்து சேருகின்றன. தேவையை மிஞ்சுகிற பொருளும் திறமையை மிஞ்சுகிற புகழும். ஒருவனுக்கு திறமை இருக்குமானால் புகழ் அவனை ஊக்குவிக்கும், ஊக்கம் தரும். புகழ் என்பது தேவைதான். ஆனால் பொய்யான புகழ், அளவை கடந்த புகழ் அவனை கர்வம் கொள்ள வைக்கும், அவனிடத்திலே இருக்கிற திறமைகளை அழித்து போடும். ஆகையினாலே புகழானாலும் பொருளானாலும் அளவுக்கு மேல் சேருகிற போது அது அவனுக்கு பயனுடையதாக, செல்வமாக இல்லாமல் அவனுக்கு கேடாக வந்து முடியும். எனவே நாம் இப்படி முடிவு செய்து கொள்வது, இதற்கு ஒரு இயல்பான ஒரு மனநிலை வேண்டும். நம் தேவைக்கான செல்வம் போதும், நம் திறமைக்கேற்ற புகழ் போதும் என்கிற முடிவுக்கு வருவது அத்தனை எளிதில்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கையில் நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது அடிப்படையான செய்தி. இவை இரண்டும் இருக்கிறவர்கள் அடிப்படையில் நிம்மதியாக இருக்கிறார்கள். தேவைக்கு மேலே செல்வம் சேர்த்து கொண்டவர்கள் இரவு முழுவதும் தூக்கமின்றி துயரப்படுகிறார்கள். மெத்தையில் குளிர் அறையில் படுத்து தூங்காமல் இருக்கிறவனை விட ஒரு வேப்ப மரத்து நிழலில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறவன் வாழ்க்கையில் கூடுதல் செல்வம் பெற்றிருக்கிறான் என்றுதான் ஆகும். ஆகையினாலே செல்வம் என்பது நம்மிடத்திலே இருக்கிற பொருளின் தன்மையையோ பொருள்களின் அளவையோ பொறுத்ததில்லை, பொருள்களின் பயன்பாட்டை பொறுத்தது, பொருள்களின் தேவையை பொறுத்தது. எனவே தேவையான அளவுக்கு செல்வம் பெற்று வாழ்க என்று வாழ்த்திய அந்த வாழ்த்து பொருத்தமானது, இயற்கையானது, கொஞ்சம் கூட அதில் மிகை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.